சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யா ஷூர். அம்மா, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். வாமா. என்ன சௌந்தர்யா? டெண்டருக்கு எஸ்டிமேட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது விஷயமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? எவ்வளவு கோட் பண்ணிருக்க? என்ன கேட்கணும்? வா உட்கார். அம்மா, சூர்யா 50,70,000 கோட் பண்ண சொல்லிருக்காரு. அதான் கோட் பண்ணிருக்கேன். அது விஷயமா தான். அப்படியா? இல்ல சௌந்தர்யா, வேண்டாம். நீ 50,70,000 கோட் பண்ணாத. நீ ரவுண்டா 50 lakhs கோட் பண்ணு, அது போதும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? சூர்யா 50,70,000 கோட் பண்ண சொல்லிருக்காரு. அப்போ இது தப்பா? சௌந்தர்யா, சூர்யா சொன்னது சரிதான். அத நான் தப்புனே சொல்லல. ஆனா சிமெண்ட் விலை இறங்க போதுன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. எனக்கு தகவல் கிடைச்ச மாதிரி மத்த யாருக்காவது தகவல் தெரிஞ்சு அவங்க நம்மளை விட கம்மியா கோட் பண்ணி டெண்டர் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா நீ தோத்துருவ. அதனால 50 lakhs கோட் பண்ண. இதுல சென்டிமெண்ட் பார்க்காத. பிசினஸ்ல இமோஷன்ஸ் கூடவே கூடாது. வியாபாரங்கிறது என்ன மாதிரி, அது என்னையோட மட்டும்தான் கலக்கும். அதனால சூர்யா சொன்னான்னு யோசிக்காம நான் சொன்ன அமௌண்ட நீ கோட் பண்ணு. நீ பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் போட போற முதல் டெண்டர். நீ ஜெயிக்கணும். டெண்டர் உனக்கு கிடைக்கணும். அப்பதானே உனக்கு பெருமை. கம்மியா போட்டா ஒன்னும் நஷ்டம் வந்துடாதே? நஷ்டம்லாம் என்னைக்குமே வராது. லாபத்துல தான் நஷ்டம் வரும். நீ இப்ப ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல லாபத்துல கம்மியாறது முக்கியமா? நான் ஜெயிக்கணுமா? எனக்கு அதுதான் முக்கியம். இப்போ 10 ரூபாய் கோட் பண்ணி போடு. நான் எப்பவுமே உனக்காக தான் பேசுவேன். நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கும். நீ தைரியமா செய். ஓகேம்மா, நீங்க சொல்றதையே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? இந்த வீட்ல எதுவுமே வச்ச இடத்துல இருக்காது. ஓகே, கரெக்டா இருக்கே. இத பார்த்துதான் அவனும் கத்துக்கிட்டு இருப்பானோ? என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுதாண்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை இது வரைக்கும் படிப்புன்னு வீட்லயே தங்க விடாம ஹாஸ்டல்லயே படிக்க வச்சுட்ட. சமையல்னா எனக்கு என்னன்னே தெரியல. அதான் சமையல் கத்துக்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னது, சமையல் கத்துக்க போறியா? நீ என்ன எதுவுமே இல்லாத வீட்டுக்கு மருமகளா போய் கட்னவனுக்கு சமைச்சு போட்டு துணி துவைச்சு போட்டு விதியேன்னு வாழ போறியா? ஏண்டி, கோடீஸ்வரம் வீட்டுல பிறந்தபடி நீ. கோடீஸ்வர வீட்டுல பிறந்தா சமையல் கத்துக்க கூடாதா? எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் கத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. நீ ஒரு மண்ணும் கத்துக்க வேண்டாம். நீ இந்த வீட்டுல எப்படி இருக்க வேண்டியவ? இப்ப யாரோ வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சும் நீ அதை நினைச்சு பாக்குறியா? உனக்கு அந்த ஆசையே இல்லையா? உனக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, என் நினைப்பு, ஆசை, லட்சியம் எல்லாம் அது மட்டும்தான். என்ன ஆசை, என்ன லட்சியம்? நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு புரிய வேண்டாம். ஆனா வேண்டான்னு தூக்கி போட்ட ஒன்ன எல்லாரும் தலை மேல வச்சு கொண்டாடணும். உன்னை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவங்க ஃபீல் பண்ணணும். அப்ப இந்த நீலவேணி யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன். அதுக்காக தான் நீ ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரின்ல படிக்கணும்னு ரெடி பண்ணிட்டு இருக்க. நீ இந்த கன்றாவிய பாத்துட்டு இருக்க. இப்ப அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? முதல்ல இதை தூக்கி போடு. ஃபாரின்ல இருந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும்னு அப்பா சொன்னார்ல, அது என்னன்னு பாரு. ஏமா, அப்பா தானே அவரு பேரு அட்ரஸ் கொடுத்து அப்ளை பண்ணாரு.
அவரு பேருக்கு தாமா வரும். எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னடி பேசுற? படிக்க போறது நீயா இல்ல அப்பாவா? அது அப்ளிகேஷன் போடுற அன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே அப்பா தானே பண்ணிக்கிட்டாரு. என்ன சைன் மட்டும் தான் போட சொன்னாரு. அவரையே போய் பார்க்க சொல்லு. மோனிகா, இப்படி திமிரா பேசாத. இது உன் ஃபியூச்சர். ஏமா கோவப்படுற? அப்பாவை கேளுன்னு தானே சொன்னேன். சொல்லு நிலவேணி, நல்லா இருக்கியா? மோனிகா நல்லா இருக்காளா? நாங்கெல்லாம் நல்லாதான் இருக்கோம். ஆமா, மோனிகா ஹையர் ஸ்டடிக்காக ஃபாரின்ல இருந்து அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும்னு சொன்னீங்க. இன்னும் வரவே இல்ல. இந்த அப்பா பேசுறாரு. சொல்லுங்க டாடி. ஓகே, மம்மி கிட்ட கொடுக்குறேன். இந்தா. நீங்க எப்ப வரீங்க? வந்துடுறம்மா. நீ மோனிகா ஃபாரின் போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறமா பேசுறேன். சரிங்க. கேட்டல, சீக்கிரமா லெட்டர் வந்துருமா. இனிமே சமையல் கிமேல் ஏதாவது பாத்துட்டு இருந்தா அவ்வளவுதான். படிக்கிறதுக்கு உண்டான வழிய பாரு. அம்மா இவ்ளோ அடமெண்டா இருக்காங்களே, எப்படியும் ஃபாரினுக்கு அனுப்பிச்சிடுவாங்களோ. அப்பாவும் அம்மாவை எதிர்த்து பேசவே மாட்டாரு. நாம ஃபாரினுக்கு போயிட்டா அத்தை பாண்டிக்கே வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. போக கூடாது. எப்படியாவது கோல்மால் பண்ணி அம்மா ஐடியாவை ஒன்னும் இல்லாம ஆக்கணும். எப்படியாவது இந்த டெண்டரை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கி ருத்ரா மேடம் கிட்ட கங்க்ராட்ஸ் வாங்கணும். அப்பதான் ஜேபி நிரந்தரமா ஜெயிலில் இருப்பான். நமக்கும் இந்த சிஇஓ போஸ்ட் நிரந்தரமா இருக்கும். ருத்ரா மேடம், மேடம் உங்களுக்கு ஆயுசு 100 மேடம். எனக்கு எப்பவும் ஆயுசு கெட்டிதான். ஆமா, போன் எடுத்த உடனே ஜோசியக்கார மாதிரி குறி சொல்றீங்க. அது உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் மேடம். அப்ப போன் வந்துச்சா, அதான். என்ன பத்தி நினைக்கிறது இருக்கட்டும். இன்னைக்கு டெண்டர் கொட்டேஷன் அனுப்ப லாஸ்ட் டேட். அது ஞாபகம் இருக்கா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? இது வரைக்கும் ராஜேஸ்வரி கம்பெனிக்கு தான் எல்லா டெண்டரும் போயிருக்கு. இந்த தடவை நம்ம கம்பெனிக்கு கிடைக்கணும்னு நல்லா அனலைஸ் பண்ணி பக்காவா அமௌண்ட் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மேடம். அப்படியா? என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கீங்க? நான் டீட்டெயில்ல சொல்றேன் மேடம். $49,30,000 கோட் பண்ணிருக்கேன் மேடம். இந்த முறை கண்டிப்பா நமக்கு தான் டெண்டர் கிடைக்கும். கதிர், நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே டோட்டல் அமௌண்ட்டை ஒரு 51